அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 2027 வரை. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியானது இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது 11ஆம் இடம், அதாவது கால சக்கரத்தினுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது. அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறது. பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன், ஆயுள் காரகன், தொழில் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது, அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. இந்த சனி பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி, லக்ன அதிபதி. ஸோ இப்போ எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து வந்த இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். அப்போ என்ன நடந்திருக்கும்? இதுவரைக்கும் மனக்குழப்பம், 2.5 வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் மனம் நன்றாக இல்லை, மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, மனம் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு கன்ஃபியூஷனாக இருந்து வந்த இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ விடுதலை பெற்று விட்டீர்கள். அப்போ என்ன நடந்தது? சந்திரன், அதாவது மனதுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேலே சனி பகவான் உட்கார்ந்திருந்தார். அப்போ சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன் மேலே சனி என்கின்ற இருட்டு கிரகம் இருக்கும்போது என்னாச்சு? உங்கள் மனதை மறைத்தது, மனம் தெளிவில்லாமல் இருந்தது, மனதால் சில டிசிஷன் எடுக்க முடியாமல் தன்மை, அப்படி எடுக்கக்கூடிய டிசிஷன் சில தவறுதலாக ஆகிவிட்டது. அப்போ இந்த மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகிவிட்டது. இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிவிட்டது. இப்போ பாத சனி ஆயிடுச்சு. இப்போ தலை மேலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கீழே கால் பாதத்துக்கு போகிவிட்டது. இப்போ மனசு நன்றாக இருக்க போகிறது. மனசு நன்றாக இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ என்ன நடக்க போகிறது? 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், நீங்கள் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். அப்போ பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தில் தனவரவை பெருக்கிக் கொள்ளணும், தொழிலை விரிவுபடுத்தணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி நம்ம அதை பெருசு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக இந்த சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக எங்கே பார்த்தார்? தொழில் ஸ்தானத்தை பார்த்தார். அப்போ தொழில்ஸ்தானத்தை பார்த்து தொழிலில் ஒரு கெடுதல், தொழில் சார்ந்த விஷயத்தில் சில அழுத்த ப்ரெஷர்களை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியில் தொழிலில் ஆரம்பித்தவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வேலையில் அழுத்தமாக இருக்கும், அல்லது தொழிலில் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், ஸ்டாக் அப்படியே தேங்கி இருந்தது, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸாக இருந்த அந்த நிலைகள் இப்போ அப்படியே மாறப்போகிறது. தொழிலில் மேம்பாடு அடையப் போகிறீர்கள். தொழிலை விரிவுபடுத்தணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் கடலிலிருந்து எப்படி வெளிவருவது என்கின்ற அந்த சிந்தனைகள், அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இனி கும்பராசி என்பவர்கள் இருக்கணும் அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பேணி காக்கணும். உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும்? அது பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத அமைப்பு. அப்போ குடும்பத்தில் ஒரு இக்கனா வச்சுட்டு இருப்பார்.
அப்போ மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? எதையாவது ஒரு கோல் மூட்டை கொடுத்து உங்கள் குடும்பத்துக்குள்ள அல்லது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே எதையாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ அதற்கான அந்த தளத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டு அது உங்களால் நடந்தது, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு எதையாவது பேசக்கூடிய தன்மை. ஏன்னா 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் உள்ளதவா, அப்போ வாக்கினால் பிரச்சனை உண்டு. நீங்கள் நல்லதே பேசினாலும் நல்லதையே செய்தாலும் உங்களை எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மைகளை உருவாக்கிடும். ஸோ வாக்கு அப்படிங்கிற விஷயத்தில் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கல்லவா, அப்ப தனத்தை கொடுப்பார். உங்களுடைய முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கையால தனம் கொடுப்பார். அதுல எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். இன்னும் 7.5 சனி முடியல, பாத சனியில இருக்கிறீங்க. பணத்தை என் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார், தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார். பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முன்பின் தெரியாதவர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த கும்பராசி என்பர்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆழமாக. அடுத்து இந்த சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தனது 3ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு. ஏன்னா உங்க ராசியதிபதி இல்லவா, சுகத்தை பார்க்கிறார். நேர சுகஸ்தானம். சுகத்தை, அதாவது தன்னுடைய ஹெல்த்தை சரியாக பார்த்துக்கணும், அல்லது நாம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும், ஏதாவது உள்ளே இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன் எடுக்கக்கூடிய தன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அந்த சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பவர்கள். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாயோட இருக்கிறது, அந்த தாயோட கருத்து வேறுபாடு வருவது, இல்லை தாயை விட்டு பிரிவது, தாயை விட்டு பிரிந்து இருப்பது, இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால தாயோட நல்ல ஒரு அந்நூன்யத்தோடு இருந்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது பழையது அப்படிங்கிற இடம். அப்போ நிறைய கும்பராசி என்பர்கள் ஒரு வீடு வாங்கினா ஒரு பழசை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே, ஏன் புது வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு கொடுக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். அப்போ வீட்டை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு அந்த வீட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம், ஒரு வீடு கட்டிவிட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானம், வலிவேதனை, நிறைய நெகட்டிவ் உணர்வுகளையும் கொடுக்கும். அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் வளர்த்து கொள்வது கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அப்போது அதே சமயத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய மதம், இவர்களுடைய கலந்து அவர்களோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளையும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உருவாக்கும். அதாவது ஒரு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாணிபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்கிருந்து நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா சனி 12ஆம் அதிபதியாக இருக்கார், அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறார். சொந்த ஊரை விட்டு நகர்த்துவது, நகருதல் என்கின்ற அமைப்பு, இடம் மாற்றம் என்கின்ற அமைப்பு. இப்போ நிறைய கும்பராசி என்பவர்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். 2.5 வருஷமாக திருப்தியே இல்லை, வேலையில் திருப்தி இல்லை, தொழிலில் திருப்தி இல்லை, ஒரு மாற்றத்தை செஞ்சிடலாம், மாற்றி யோசி அப்படிங்கிற தன்மையில் மாற்றத்தை திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2.5 வருஷத்தில் இருந்த அளவு இப்போ இல்லை.
இப்போ அப்படியே மாறப்போகிறது. மனசு மாறப்போகிறது, எண்ணம் மாறப்போகிறது, சிந்தனைகள் மாறப்போகிறீர்கள், தெளிவாக இருக்க போகிறீர்கள். இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள். புதிய பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு பெறும். இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற தன்மை கொடுத்திருக்கும். நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த கும்பராசி என்பவர்களுக்கு புத்திநாதன் சனி நிறைய பேர்த்துக்கு வரும். இந்த சனி திசை அல்லது சனி புத்தி வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது இருக்கும். கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். மற்றபடி மற்ற தசா நடக்கும்போது, சனியினுடைய புத்தி நடக்கும்போது இதனுடைய பெரிய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இல்லை. சனி புத்தி நடக்குது. சனி உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கார் அப்படின்னு பாருங்க. நல்ல தன்மையில் இருக்காரா? நல்லவர்களோடு சேர்ந்து இருக்காரா? யார் நல்லவர்? யாரு? குரு பகவான் நல்ல கிரகம், நல்லவர். சுக்கிரன் நல்லவர். சுக்கிரன் உங்களுக்கு யாரு? யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். குரு யாரு? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ அந்த சனி பகவான் குருவோடவும் சுக்கிரனோடவும் இணைந்து இருந்தாலோ அல்லது குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருந்தாலோ அந்த சனி நல்லது பண்ணும். ஒரு தனி புத்தி நடக்குதுன்னா நல்லது பண்ணும். இல்லை, அந்த சனி பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அல்லது செவ்வாய், ராகு சனி செவ்வாய் இப்படி ஒட்டுமொத்த கிரக இணைவோடு இருந்து அந்த புத்திநாதன் செயல்படுத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அழுத்தம் பிரஷர் இருக்கும். நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது, மனம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, திருப்தி இல்லாத தன்மை உருவாக்கும். இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு போகிறார். இதுவரைக்கு ராசியிலேயே இருந்து மனதை குழப்பிக்கொண்டு ஜென்ம சனியாக இருந்தது இப்போ விலகிவிட்டார். அப்போ நல்லது நடக்க போகுது. மனசு நல்லா போகுது. மனசு நல்லா இருந்தாலே எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். ஸோ அந்த தன்மையை கொடுக்க போகிறார். திருமண வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகுது. மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்காரா, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், ஸோ இந்த மாதிரி பலங்களோட வலிமையாக இருக்காரா, நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா, அதாவது சனி பகவான் குரு சுக்கிரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்து தசையை நடத்துகிறாரா அல்லது இந்த சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த பாவ கிரகங்களோடு இணைந்து தசை நடத்துகிறாரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில், அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுபவர்கள், விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு
ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.